வெல்கம் பேக் டு பிரேக்கிங் குட் சேனல். இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா, நம்ம இட்லி கடை படத்துலேருந்து ட்ரைலர் அப்டேட் கொடுத்துட்டாங்க. ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லாங்க. இதில் நடிச்சிருக்க தனுஷ் அவங்களாம் இருக்கட்டும், நம்ம நித்யா மேனனாக இருக்கட்டும். ஏப்பா முருகா, அந்த பொண்ணு கயல் யாரு? மும்பிட்டு வேலை செய்து எல்லாருமே நடிப்பு வந்து ரொம்ப சூப்பராக மிரட்டி விட்டுருக்காங்க. இதில் சத்யராஜோட ஆக்டிங்கு, அதே மாதிரி நம்ம அருண் விஜயோட ஆக்டிங் ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பாங்கன்னு இந்த படத்தில் தோணுது. நிறைய பேர் இந்த படத்தில் எக்ஸ்ட்ரா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டே போகலாம். ஒரு இட்லி கடையாக வச்சு நடத்தி நம்ம தனுஷ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை காப்பாற்றிட்டு வராங்க. ஏற்கனவே யார் காப்பாற்றிட்டு வராங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராஜ்கிரண் அவங்க வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் தனுஷ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்துக்க முடியாத காரணத்தினால ராஜ்கிரனால் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அதே மாதிரி நம்ம தனுஷ் அவங்களும் அந்த இட்லி கடையை நடத்தி ஹோட்டலில் கொண்டு வராங்க. நல்லா கொண்டு வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அருண் விஜய் அவங்க இடைஞ்சல் பண்ணுற மாதிரி நம்ம சத்யராஜ் அவங்க பெரிய ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே பேசி அந்த இட்லி கடை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு கட்டத்துக்கு மேலே நம்ம இவர் இருக்கார் பாருங்க, ராஜ்கிரண் அவங்க முன்னாடி அவர் கடை வச்சு நடத்தும் போது இந்த கையில் தான் மாவாட்டி வந்து இது பண்ணுவாங்க. அவங்கள அப்டேட் பண்ணலாம்னு சொல்லி தனுஷ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிரைண்டர்னு ஒரு விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. கிரைண்டர் ஏற்கனவே வந்துருச்சு அந்த படத்தில், இப்போ அறிமுகப்படுத்துற மாதிரி இதுக்குன்னு மாவு அரைச்சி நம்ம இட்லி சுட்டு வியாபாரத்தை நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒரு கட்டம். இது நம்ம அருண் விஜய் வந்து பற்றி மீண்டு கொண்டு வராங்க. அது நம்ம ராஜ்கிரண் அவங்க பயங்கரமாக கொண்டு வந்துருப்பாங்க. ஆனால் அதை வந்து கெடுக்கிறதுக்காக நம்ம அருண் விஜய் வந்து பண்ணுறது நம்ம சத்யராஜ் இவங்க ரெண்டு பேர்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்திபன் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஷாலினி அவங்களும் இந்த படத்தில் நல்ல ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. பார்க்கலாம் என்ன விஷயம் நடக்குதுன்னு. ஆனால் ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு லவ் கான்செப்ட் படமாக தான் உருவாகிருக்குது. நம்ம நித்யா மேனுக்கும் தனுஷ்க்கு காம்போ சொல்லவே வேணாம். நம்ம திருச்சிட்டம்பலம் அந்த படத்தில் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்துலேயும் நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தலைவன் தலைவியில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. விஜய் சேதுபதி நம்ம நித்யா மேன் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இட்லி கடாவே பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்க்கப்படுது மக்கள் மத்தியில். வாட்சிங் டேஸ் பை யூவர்ஸ்.